Hi viewers, welcome to our channel. மேக்ஸ்க்கான ஏஜஸ் சம் அதாவது வயது கணக்குகள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் டைப் 2க்கான ஒரு 7 சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைப்பில் பார்க்குற எல்லா சம்ஸுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட முக்கியமான சம்ஸ். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரொம்பவே வந்து ஈஸி தான், பார்க்கறதுக்கு வேணா பெருசு மாதிரி தெரியும், ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க, 5:1, 1:5, 1:2, 2:1. இப்போ நான் ஸ்டெப் போடுறேன் பாருங்க. யாரு? அழகன், அவருடைய மகன். ஓகேவா? அழகனோட வயது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகனுடைய வயது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எளிய வடிவம்னா ஒண்ணுமே இல்லை, இதை நாம சுருக்கணும், அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். நாம கேன்சல் பண்ணி நம்மளுக்கு என்ன வந்து எளிய வடிவமோ கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். இப்போ வந்துட்டு பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருமா? அப்போ 5:1 இதுதான் ஆன்சர். இப்படி எடுத்தாலும் சரி, அல்லது 50 10 இருக்கு, ஒரு 10 10 5 10 50 அப்படி எடுத்தாலும் 5:1 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ 5:1. இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டினுமே வந்து கஷ்டமா இருக்காது. ஓகே கைஸ், செகண்ட் சம் பாருங்க. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயது முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள். அதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் யாரோட பேர் கொடுத்துருக்காங்களோ அதே போல ஃபர்ஸ்ட் வயது அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களுக்கு கூடியதான். அப்போ ரீனாவோட வயது 24. ஓகேவா? அடுத்து உஷாவின் வயது 36 வருடம். ஓகேவா? அதாவது 36 எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? ஓகேவா? அப்போ தற்போதைய வயது அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் சம்லே பார்த்திருப்போம். தற்போதைய வயது அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்தது நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவோட வயதுகளின் விகிதம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தற்போதைய வயது இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வயது என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் அதை நம்மளால விகிதமா மாற்ற முடியும். அவ்வளவுதான். கரெக்டா இன்னும் 2 ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன்ல பாருங்க, 1:4, 2:1, 7:4, 8:1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப எடுத்து எழுதிக்கலாம். யார் யார் இருக்காங்க? ரீனா இருக்காங்க, அடுத்தது உஷா இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு தற்போதைய வயது என்ன கொடுத்திருக்காங்க? ரீனாவுக்கு 24, உஷாவுக்கு 36 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது தற்போதைய வயது. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வயசு என்னவா இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம விகிதத்துல கொண்டு வரதுக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். -8, 8 வந்து மைனஸ் பண்ணணும். இதுவே 8 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னா +8. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறதுனால மைனஸ் பண்ண போறோம். 8 ஆண்டுகள்ங்கிறதுனால 8 மைனஸ் பண்ண போறோம். அப்போ 24ல 8 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 16 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 36ல 8 போச்சுன்னா என்னன்னு கிடைக்கும்? 28 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது நம்ம எதுக்கான இதை எடுத்திருக்கோம்? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க? விகிதத்துல கேட்டிருக்காங்க. அப்போ விகிதம்னா என்ன பண்ணணும்? 16:28 அப்படின்னு சொல்லி எழுதணுமா? இது 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய வயதுகளின் விகிதம் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக நாம ரேசியோல எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2வது வாய்ப்பாடுல 8 2 16, 1 2 2, 4 2 8. அடுத்து இதை திருப்பி கேன்சல் பண்ணா 4 2 8, 7 2 14 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்கு? 4:7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தற்போதைய வயது அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய வயது கேட்கல, வயதுகளின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தற்போதைய வயதை வச்சு 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய வயது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஏன் அப்படின்னா வயதை கண்டுபிடிச்சாதானே நம்மளால விகிதமா கொண்டு வர முடியும். ஸோ அந்த வயதை கண்டுபிடிச்சு விகிதம் கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் 4:7. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆன்சர் எங்கேயுமே இல்லை.
ஏன் எங்கேயுமே இல்லை? நாம் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கும் போது ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்டா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கும்போது உஷாவை ஃபர்ஸ்டா கொடுத்துட்டோம், ரீனாவை அடுத்ததா கொடுத்துருக்காங்க. அப்போ நாம உஷாவுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 7 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ரெண்டாவதா தானே உஷாவோடதை எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? ரீனாவோடதை எழுதணும். அப்போ 4:7 கிடையாது, ஆன்சர் 7:4. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம கிட்ட ரீனாவோட வயசு, அடுத்ததான் உஷாவோட வயசு கொடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம கிட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்பு வயது விகிதம்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் உஷாவை கொடுத்துட்டு அடுத்து ரீனாவை கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப நாமளும் கிடைச்ச இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆன்சர் 7:4. ஓகே கைஸ், 3வது சம் பாருங்க, கொஞ்சம் டிஃபரெண்டான சம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. தற்போதைய வயதுகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாம ப்ரீவியஸ் சம்லேயே வந்து பார்த்துருப்போம். ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு நம்மளுக்கிட்ட பெருக்கு தொடரோ அல்லது கூடுதலோ வித்தியாசமோ அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம அடுத்த டேட்டாஸில் எடுத்து எழுதும் போது எக்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணி எடுத்து எழுதிக்க சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அந்த இதை இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணி கொண்டு வாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வேர்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன? என்னடா இது கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து 6 வருடங்களுக்கு முன்புனும் கொடுத்துருக்காங்க, பின்புனும் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்டாக இருக்கே அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஈஸியாக போட்டுடலாம். ஆப்ஷனில் 14, 18, 20, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்பயும் போல யார் யாரை கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இங்க யார் இருக்காங்க? தந்தையும் மகனும் இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். அப்போ தற்போதைய வயது அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஆனா கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தந்தை மற்றும் மகனுடைய இது எதுக்கு? தற்போதைய வயதுகளோட கூடுதல். எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 60 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கூடுதல் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணிக்கிறேன் நான் இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. இப்போ 6 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா? ஸோ இங்க எடுத்து எழுதிக்கிறேன் பாருங்க. 6 வருடங்களுக்கு முன்பு யாரு? தந்தை மகன். இது ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறத எழுதிட்டேன். தற்போதைய வயதுகளின் கூடுதல். இப்போ போடுறது செகண்ட். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தை மற்றும் மகனின் 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தந்தை மகன் இருக்காங்க. 6 வருடங்களுக்கு முன்பு 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மகனுக்கு நம்மளுக்கு என்ன வயசுங்கிறதே தெரியாது. 5 மடங்குன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இவனை போல தந்தைக்கு 5 மடங்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க. நான் தெரியாதனால என்ன பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பா தந்தையை விட மகன் அப்படிங்கிறவன் சின்னவனா தான் இருக்க போறான். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்? மகனுக்கு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இவனை போல தந்தை 5 மடங்குனா என்னது? மடங்கு அப்படின்னாலே அந்த கொடுத்துருக்க கூடியதோட நாம பெருக்கிக்கணும். அதுதான். அப்போ 5 மடங்குனா என்ன? இன்ட்டு 5 அப்படின்னு போடணும். அப்போ 5. அப்போ மகன் அப்படிங்கிறது 1னா தந்தை வந்து 5. அப்போ மகனை போல தந்தையின் வயது 5 மடங்குனா இங்க மகன் 1, தந்தை 5. இப்போ அந்த மீனிங் கரெக்டா வந்துருச்சா? இது எதுக்கு? 6 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறதுக்கு நாம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம கிட்ட இன்னும் என்ன கேட்டிருக்காங்க? 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 வருடங்களுக்கு முன்பு தான் நம்ம எழுதணும். பின்பு அப்படின்னா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். 6 வருடங்களுக்கு பின்புனா பிளஸ் பண்ணணும். அப்போ எப்படி பிளஸ் பண்ணணும்? அப்போ ஏன் இந்த இடத்துல மைனஸ் பண்ணக்கூடாதா? 5, 1 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முன்புனா மைனஸ் தானே பண்ணணும். ஆனா இங்க மைனஸ் பண்றதுக்கு எந்த டேட்டாவுமே இல்லையே. அவங்க மடங்கு அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் நம்ம இந்த பின்பு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க போறோம். அதனால அந்த மடங்குல கொடுத்திருந்ததை எடுத்து எழுதியாச்சு. இப்போ பின்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? 6 வருடங்களுக்கு பின்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வேர்ட் வந்து சொன்னேன். கூடுதல், பெருக்கு தொடர், வித்தியாசம் அப்படின்னு கொடுத்திருந்தாலே நாம ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் அப்படிங்கிறதோட சேர்த்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ அதை அங்கே யூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா 5x அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இங்க 5 அப்படிங்கிறது 5x அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏன்னா இதுதான் அவங்க கொடுத்திருக்க மூலமே. இதை வச்சுதான் நம்ம போட்டாகணும். 6 வருடங்களுக்கு பிறகுங்கிறதுனால +6 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். அடுத்தது என்னது? மகனுக்கும் அதே போல 6 வருடங்களுக்கு பின்பு 1x + 6. நம்ம பொதுவில் 6 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்குமே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? 1x + 6 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த 6 வருடங்களுக்கு பின்பு அப்படிங்கிறது தான் தற்போதைய வயதா இருக்க போகுது.
என்னங்க சொல்றீங்க, நீங்க பின்பு அப்படின்னு தானே எடுத்தீங்க, இந்த இடத்துல என்ன தற்போதைய வயது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், இதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு அசியூம் பண்ணி சொல்றேன், இப்ப 2024 தானே நடக்குது, ஏன் இந்த வருடத்தை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரக்கூடாது. நான் ஒரு கரெக்டா ரவுண்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வருடத்தை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2016 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருடம் 2016 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்திருந்தாங்க, மகனின் வயதை போல தந்தையின் வயது 5 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ இது 2016 இந்த வருஷம்னா 6 வருடங்களுக்கு முன்புனா எத்தனை வருஷம், 2010. ஓகேவா? அப்போ 2010ல மகனின் வயது அப்படிங்கிறது தந்தையின் வயதை போல, சரி, தந்தையின் வயது அப்படிங்கிறது மகனின் வயதை போல 5 மடங்கு இருக்கு. எப்போ, 6 வருஷத்துக்கு முன்ன, அப்போ 2010ல. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 6 வருடங்களுக்கு பின்பு. அப்போ 6 வருடங்களுக்கு பின்பு அப்படிங்கிறது திரும்ப இந்த 2016க்கே தான் வராங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தேன்னா ஆமா, திரும்ப 2016க்கே தான் வராங்க. அப்போ அந்த 2016 தானே இந்த வருஷம், இப்ப அதானே இருக்கு. அப்போ இது என்னது, தற்போதைய வயது. ஓகேவா? 6 வருடங்களுக்கு பின்பு அப்படிங்கிறது தற்போதைய வயது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன், 2016 அப்படிங்கிற வருடம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 2024 தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் ரவுண்டா எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்போ 2016 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையோட வயது மகனின் வயதை போல 5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2016ல இருந்து 6 வருஷம் என்னன்னா 2010ல அந்த டேட்டா. அடுத்து என்ன சொல்றாங்க, 6 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி திரும்ப வராங்க. அப்பனா இந்த 2016 தான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கண்டிப்பா இது எக்ஸ்பிளனேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இப்ப கொடுத்திருக்க கூடியது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வரப்போறோம். என்ன சொல்லியிருந்தாங்க, அங்க ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க தற்போதைய வயதுக்கு என்ன எடுத்து எழுதியிருக்கோம், 5x அப்படின்னு எழுதியிருக்கோம். 6 ஆண்டுகளுக்கு பின்புங்கிறதுனால +6 அப்படின்னு போட்டோம். பிளஸ் கூடுதல் அப்படிங்கிறதுனால இந்த பிளஸ் வருது. ஓகேவா? 1x + 6 இது மகனுக்கு எழுதுனது. வயதுகளின் கூடுதல் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, 60. இது ஃபர்ஸ்டே கொடுத்திருந்த டேட்டா. தற்போதைய வயதுகளின் கூடுதல், தற்போதைய வயது அப்படிங்கிறது தான் இப்போ நாம இங்க எடுத்து எழுதுனது. 5s + 6 1x + 6. ஓகேவா? ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். 5x 1x அப்படின்னு இருக்கு, அப்போ 6x அப்படின்னு வரும். அடுத்தது 2r இருக்கு, அப்போ 12 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த நம்பரை அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்னவா மாறும், பிளஸ்ல இருக்க 12 -12 அப்படின்னு வருமா? அடுத்து rx = 60ல 12 போயிடுச்சுன்னா என்ன, 48. ஓகேவா? நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ x = 48/6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணுங்க, ஒரு 6 6, அடுத்து என்ன வரும், 8 6 48 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், இந்த மாதிரி கூடுதலோ பெருக்கத்தோட இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா எக்ஸோட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த எக்ஸை வச்சு நாம தற்போதைய வயது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? இப்போ கவனிங்க, 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ தற்போதைய வயது அப்படிங்கறது அர்த்தம். அதை தான் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம், மகனின் வயது 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது. ஸோ என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம், 1x + 6 அப்படின்னு சொல்லி மகனுக்கு எடுத்துக்கிட்டோம். தந்தைக்கு 5x + 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை தந்தைக்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துல 5x அப்படின்னு இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக இந்த 8 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான் வேலை. இப்போ மகன்கிறதுனால மகனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 எக்ஸோட வேல்யூ என்ன, 8 + 6 அப்படின்னு இருக்கு. ஒரு 8 8 + 6. அப்போ 8 + 6 என்னன்னு கிடைக்கும், 1x 8 + 6 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இது ரெண்டையும் வந்து பிளஸ் பண்ண என்னன்னு கிடைக்கும், 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 8 6 பிளஸ் பண்ணீங்கன்னா. ஓகேவா? அப்போ மகனுடைய வயது அப்படிங்கிறது 10. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 14 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 14 அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சர். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், 4th சம் கவனிங்க. இது 3rd சம் அளவுக்கு கஷ்டம் கிடையாது. தற்போது அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு.
7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் தற்போதைய வயது என்ன? ஆப்ஷன்ல 3, 5, 8, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் சம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முன்னர், அடுத்தது பிறகு அப்படின்னு கொடுத்து ரொம்பவே கஷ்டப்படுத்திருந்தாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பின்னர் அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி, கொடுத்துருக்க கூடியது எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, அபி கொடுத்துருக்காங்க, அடுத்தது ரீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அபியோட வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்காமா. நம்மளுக்கு ரீட்டாவோட வயதே என்னன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் சம்ல பார்த்த மாதிரி தான், தெரியாதனால என்ன இது என்னன்னு படிக்கிறேன், 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இவங்களை போல அபியோட வயது எவ்வளவா இருக்கு, 2 மடங்கா இருக்கு. அப்ப மடங்குனா என்ன, நம்ம பெருக்கிக்குவோம். அப்போ 1 கூட 2 மடங்குங்கிறதுனால 2 பெருக்கிக்கிறேன். அப்போ இங்க 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ அபியோட வயது 1 அப்படின்னும், சாரி, ரீட்டாவோட வயது 1 அப்படின்னும் அபியோட வயது 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே போல நம்ம ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கிட்ட வித்தியாசமோ அல்லது கூடுதலோ அல்லது பெருக்கு தொடரோ இந்த மாதிரி ஏதாச்சும் டேட்டாஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க கூடியதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, எப்படி எழுதலாம், 2 அப்படிங்கிறத 2x அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது 1 அப்படிங்கிறத 1x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இது எதுக்காக நாம யூஸ் பண்றோம், வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இதை நாம யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா இப்படி கொண்டு வந்தாதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சு கேட்டிருக்க கூடியதுக்கு நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத முடிச்சாச்சு, ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்து என்னது, 7 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது வித்தியாசம் 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, வித்தியாசம், அதனால நான் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட ஒருவேளை கூடுதல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். வித்தியாசம் அப்படிங்கிறதுனால நான் மைனஸ் அப்படின்னு போட்டுட்டேன். 7 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவனிங்க, இது வந்து தற்போதைய வயது. ஓகேவா? ஸோ தற்போதைய வயது தான் 1, இங்க 2 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ 7 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 வருடங்களுக்கு பின்பு அப்படிங்கிறது 2 பேத்துக்குமே காமன் தான். அப்போ அபிக்கும் 7 வருடங்களுக்கு பின்பு, அதே போல ரீட்டாவுக்கும் 7 வருடங்களுக்கு பின்பு, அவங்க 2 பேத்தோட வித்தியாசம் தான் சேர்ந்து என்னவா இருக்கு, 5 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப 2 பேத்துக்குமே அந்த 7 அப்படிங்கிறத போடணும். பின்பு அப்படின்னு என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். இதுவே முன்பு அப்படின்னா என்ன பண்ணும், 7 மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அபியோடது என்னது 2x. அப்ப 7 வருடங்களுக்கு பின்புங்கிறதுனால என்ன பண்றேன், +7 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது ரீட்டாவோட வயது என்னன்னு எடுத்திருக்கோம், 1x. 7 வருடங்களுக்கு பின்பு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், +7 அப்படின்னு போட்டுக்கிறேன். என்னன்னு கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வித்தியாசத்துக்காக தான் இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ கவனிங்க, இங்க 2x + 7 அப்படின்னு இருக்கா. அடுத்து இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகுமா, எப்படி வரும், -1x -7 அப்படின்னு வரும். இங்க ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கும். இப்போ கவனிங்க, இங்க +7 இருக்கு, இங்க -7 இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, இங்க 2x இருக்கு, இங்க -1x இருக்கு. அப்போ 2ல 1 போச்சுன்னா 1 தான். அப்போ x ஈக்குவல் டு 5, எக்ஸோட வேல்யூ 5ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு கண்டுபிடிக்கணுமோ அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத போய் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ரீட்டாவோட தற்போதைய வயது. ரீட்டாவோட தற்போதைய வயதுக்கு நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், 1x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம 1ங்கிறத எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வித்தியாசம் கூடுதல் அப்படின்னு கேட்டிருந்தாலே நம்ம 1x அந்த மாதிரி x அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ 1x அப்படிங்கிறது தான் என்னது, ரீட்டாவோடது. அப்போ எடுத்து எழுதுங்க, ரீட்டாவுக்கு 1x, அப்போ 1, எக்ஸோட வேல்யூ 5. அப்போ ரீட்டாவோட வயது என்னதுங்க, 5 வயசு. ஓகேவா? அப்போ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி 5 அப்படிங்கிறத கரெக்ட். ஓகே கைஸ், 5வது சம் கவனிங்க. பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியான சம். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? பியின் வயது ஏவின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. சியின் வயது ஏவின் வயதில் பாதி, ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணை எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இளையவர் டி, முதியவர் எஃப்னோ, இளையவர் ஏ, முதியவர் பி, இளையவர் சி, முதியவர் டி, இளையவர் டி, முதியவர் எஃப் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு பெரிய கொடுமையா இருக்கு, இளையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, முதியவர்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன நார்மலாவா கேட்டு வச்சிருக்காங்க, பியோட வயது ஏவோட வயது போல 2 மடங்கா இருக்கா, அப்புறம் பாதியா இருக்கா அப்படின்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பாருங்க,
பியோட வயது ஏவின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃபோட வயதுல பாதியா இருக்கார். யார்? அந்த பி தான். ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு யாரோட வயதும் எதுவுமே தெரியாதுங்க. ஓகேவா? யாரோட வயது இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா அவங்க மட்டும் இதை மட்டும் கொடுத்துட்டாங்க, 2 மடங்கு பாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணியிருக்காங்க? பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வேல்யூனாச்சும் நம்மளால தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், மீத இருக்கிற கூட இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஆனா எதுக்குமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பிக்கு நானே அசைன் பண்ணி ஒரு வேல்யூவை எடுக்கிறேன். நல்லா இதை நோட் பண்ணணும். பிக்கு நானே ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி எடுக்கிறேன். நான் என்ன வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த வேல்யூ தான் பிடிக்குமா, அதனால தான் நான் இந்த 40 எடுக்கிறேன்னு அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த வேல்யூ பிடிக்குதோ நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 10, 20, 30, 100 எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. 40 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். எதை போட்டாலும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். ஓகேவா? இப்போ பி அப்படிங்கிறத 40 எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பியோட வயது அப்படிங்கிறது ஏவோட வயதை போல 2 மடங்கு. அப்போ 2 மடங்குனா என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். ஏவை போல தானே 2 மடங்கு, அப்போ ஏவை கூட தான் பெருக்கணும். அப்போ 2a அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 2 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியதை எடுத்து எழுதிடலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு, ஆனால் எஃபின் வயதில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பி ஏவோட வயதுல 2 மடங்கா இருக்காராமா, ஆனா எஃபோட வயதுல பாதியா இருக்காராம். அப்ப பாதினா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2, அரை அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் பாதி. அப்போ எஃபோட வயதுல பாதி, அதனால f/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்து சிக்கு கொடுத்துருக்காங்க. சியோட வயது ஏவோட வயதுல பாதி. சியோட வயது பாதி, ஸோ டிவைடட் பை 2. யாருதுல பாதி? ஏவோட வயதுல பாதி. ஸோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. இந்த சிக்கு டியோட வயதுல 2 மடங்கா இருக்காரு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? 2 பெருக்கணும். அப்போ 2d அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மடங்கு அப்படிங்கும் போது பெருக்கணும். பாதி அப்படிங்கும் போது யாருல பாதியோ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டே வர வேண்டியதா. இதை வச்சுதான் யார் இளையவர் யார் முதியவர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். நாமளே ஒரு வேல்யூவை அசீம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பிக்கு 40 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ போடுங்க. இந்த பிக்கு 40 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு? 2a அப்படின்னு சொல்லி இருக்கு. ரைட்டா? இப்போ பாருங்க, இந்த 40க்கு 2க்கு கேன்சல் ஆகுமா? 1 2 2 2 2 4 0. அப்போ ஏவோட வயது 20 அப்படின்னு சொல்லி இங்கே இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஏவுக்கு 20 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்தது b ஈக்குவல் டு f/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 40 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஈக்குவல் டு f/2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ டிவைட்ல இருக்கு. அப்போ டிவைட்ல இருக்கும் போது நம்மளுக்கு இப்போ இதுல f அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்போ டிவைட்ல இருக்க 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷன்ல மாறும். அப்போ எப்படி வரும்? 40 × 2 அப்படின்னு வரும். அப்போ 40 2 பெருக்குனா 80 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ f ஓட வேல்யூ 80 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது c ஈக்குவல் டு a/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ 20 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம பிக்கு அசைன் பண்ணி எடுத்ததுனால தான் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ வச்சு மற்றதை சால்வ் பண்ண முடியுது. இப்போ எதையுமே அசைன் பண்ணி எடுக்கலன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நாமளே ஏதோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணி எடுக்கணும். இப்போ சிக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? சரி, ஏவுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 20 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சியோட வேல்யூ தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ 20 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கு. ஸோ போட்டாச்சு. அப்போ 1 2 2 1 2 2 0க்கு 0. அப்போ சியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 10 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது என்னது? c ஈக்குவல் டு 2d. சியோட வேல்யூ நாம இப்ப கண்டுபிடிச்சோமா 10 அப்படின்னு. அப்ப போட்டாச்சு. ஈக்குவல் டு 2 × d-யோட வேல்யூ தெரியாது, ஸோ அப்படியே போட்டாச்சு d அப்படின்னு சொல்லி. இப்போ இது எப்படி இருக்கு? மல்டிப்ளைல இருக்கு. அப்போ நம்மளுக்கு d-யோட வேல்யூ வேணும். இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? டிவைட்ல மாறும். அப்ப எப்படி வரும்? 10 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு d அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 I 2 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? அப்போ டியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை எல்லா வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ யார் இளையவர் யார் முதியவர் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாமா ஈஸியா? ஏவோட வேல்யூ 20 அப்படின்னு கிடைச்சது. அடுத்தது எஃப்க்கு 80 அப்படின்னு சொல்லி போட்டோம். அடுத்தது சிக்கு 10 அப்படின்னு சொல்லி போட்டோம்.
அடுத்து டிக்கு 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சது. இப்போ இதுல யார் இளையவரா இருக்காங்க? 20, 80, 10. இதுல எது சின்னது? இந்த 5 அப்படிங்கிறது தான் சின்னது. அப்போ ஸோ இவங்க தான் இளையவர், டி அப்படிங்கிறவங்க தான் இளையவர். அடுத்து பாருங்க மீதம் 3ல 20, 80, 10 அப்படின்னு இருக்கு. இதுல யாருக்கு அதிகமான வயசா இருக்கு? எஃப்க்கு தான். அப்போ எஃப் தான் வந்து என்னது? முதியவர். ஸோ இளையவர் யாரு? டி. முதியவர் யாரு? எஃப். அப்போ எந்த இணை அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? இளையவர் டி, முதியவர் எஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஏ. ஓகேவா? ஓகே கைஸ், 6th சம் பாருங்க. இந்த சம் நான் போட போறதுல இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் தான். இந்த சம்க்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர். சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர் எனில் மூவரில் யார் சிறியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லதா, சுனிதா, பிந்து, ராஜன். ஓகேவா? இந்த சம்முக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா போட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை இந்த மெத்தட் எனக்கு புரியல நீங்க சொல்லுங்க அப்படின்னாலும் நான் இந்த சம்மனை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் ஒரே ஒரு குழு மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி சம் வந்துச்சுனாலே வேல்யூ பாருங்க எதுவுமே கொடுக்கல, நாம தான் அசீம் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் சம் மாதிரி அது 10, 20 உங்களுக்கு எது தோணுதோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? எது எடுத்தாலும் கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இன்னொரு குழுவும் சொல்கிறேன். இதை சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் சம்மையை போட்ட மாதிரி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரீவியஸ் சம்மில் கூட மடங்கு அப்படின்னு பார்த்தோம். இங்கே வெறும் பெரியவர் அப்படின்னு சொல்லி தான் 3 இதுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. பெரியவர் அப்படின்னு. பெரியவர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிளஸ் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ பிளஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோல கொடுத்துட்றேன். ஓகேவா? ஆன்சரை தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகே கைஸ், ஃபைனல் சம் பாருங்க. 7th சம். Pயின் வயது 40 மற்றும் Qவின் வயது 60. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 3:5 என இருக்கும்? 10, 20, 30, 40. இப்போ அந்த ரேசியோவுமே அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மள இங்கே ஆண்டுகள் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருந்தாங்கன்னா பியோட வயது 40, கியூவோட வயது 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது தற்போதைய வயதா இல்லது வருடங்களுக்கு பின்பா இருக்குமா? அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பாக தற்போதைய வயது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பியோட வயது 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கியூவோட வயது 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தற்போதைய வயது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 3:5 அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவனிங்க, இந்த மாதிரி ரேசியோவில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? 3:5 அப்படின்னாலும் 3/5 அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்கு? முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியோட வயது என்ன? 40, கியூவோட வயது என்ன? 60. அவங்களுக்கான ரேசியோ என்ன? 3/5. ஓகேவா? அதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவனிங்க, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? முன்பு அப்படிங்கிறதுனால 2 பேத்துக்குமே தான். ஸோ அப்போ 2 பேத்துக்குமே மைனஸ் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறத இங்கே சேர்த்துக்கிறோம். ஓகேவா? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய வயது வித்தியாசம் இது அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் எடுத்துக்கிறோம். இங்கே முன்பு அப்படிங்கிறதுனால மைனஸில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல்ல இருந்தாலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது 5 × 40 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வருமா? அடுத்தது ஈக்குவல் டு 3 × 60 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வருமா? போட்டாச்சு. இப்போ 5 அப்படிங்கிறது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 2க்குமே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 4 என்ன? 20. அப்போ 0 இருக்கு, 200. 5 40 200. அடுத்தது 5 × x 5x மைனஸ் இருக்கிறனால -5x போட்டேன். அடுத்தது 3 × 6 3 என்னது? 18 அப்படின்னு வரும். அப்போ ஒரு 0 இருக்கு, 180. 3 × 60 180 மைனஸ் இது 2க்குமே தான் அந்த 3 அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். -3 × x -3x அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பாருங்க, எக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கமும் அதே போல் நம்பரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? இங்கே 200 அப்படின்னு இருக்கு. அப்போது இந்த ப்ளஸில் இருக்க 180 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்? மைனஸில் மாறும். ஒருவேளை ஏன் 200 அந்த பக்கம் கொண்டு போகக்கூடாதா அப்படின்னா 200 பெரிய வேல்யூ
வேல்யூவாக இருக்குது 180 கம்பேர் பண்ணும்போது. அப்போ அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸில் வந்துடும். அப்போ ஆன்சரும் மைனஸில் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். ஈக்குவல்ட் அப்படின்னு இருக்கு. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ மைனஸில் இருக்குது. அப்போ பெரிய வேல்யூ மைனஸில் இருந்தால் என்ன ஆயிரும்? ஆன்சர் மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ பெரிய வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஆல்ரெடி இங்கே -3x அப்படின்னு இருக்கு. அடுத்தது அந்த பெரிய வேல்யூ என்ன? -5x. அதை மைனஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ +5x மாறிடுது. ஓகேவா? இப்போ 200ல் 180 போயிடுச்சுன்னா என்ன? 20 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 5xல 3x போயிடுச்சுன்னா என்ன? 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு தேவை என்ன? எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 20 இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்னவா மாறும்? டிவைடில் மாறும். அப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 1 2 2 0க்கு 0. அப்போது எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது எதுக்கு இந்த எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்? அந்த எத்தனை ஆண்டுகளில் அவங்களோட விகிதம் வந்துட்டு 3:5 இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்போ 10 ஆண்டுகள் அவங்களுடைய வயது விகிதம் 3:5 அப்படின்னு இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் 6th சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மெத்தடே தெரியல அப்படின்னா, எப்படி போடுறது சால்வ் பண்ணி கொண்டு வர தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதையும் சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதே 5th சம் மாடல் தான். அந்த சம் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.